சங்கின்னா நண்பன்னு இருக்குது. இப்போ நானும் ஐயா ரஜினிகாந்த் சந்திச்சது நாங்கள் 2 பேரும் சங்கின்னா, அந்த ஐயா ரஜினிகாந்த் அடிக்கடி எல்லா நிகழ்ச்சியிலையும் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சிருக்கீங்க. நீங்கள் எப்படி சங்கியா சொங்கியா? நீங்கள் இந்த லுங்கியா அங்கியா? இதெல்லாம் ஒரு கேள்வி யார்கிட்ட கேட்கறதுன்னு இருக்குல்ல. என்கிட்ட கேட்டான்னு அப்படி ஒரு கேள்வி கேட்பேன்ல. நான் அவரை சந்திச்சது நாங்கள் 2 பேரும் சங்கி ஆயிட்டோம்னா, ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அவரை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறீங்களே, நீங்கள் இப்போ சங்கியா இல்லை ஜிங்கியா? அதுக்கு பேர் என்ன? இதெல்லாம் என்ன இது ஏதோ கேள்வி கேட்டு மடக்குறீங்களா? அதெல்லாம் ஏங்க நேற்று ரஜினி சந்திச்சிருக்கீங்க. அவருடைய ரசிகர்கள் நம்ம விஜய்க்கு எதிராக இருக்கிறது சார். கேள்வி கேட்கறதே உங்களுக்கு ஒரு அசிங்கமா தெரியல. நீங்க அப்படிலாம் பேசக்கூடாது. நாங்க அன்பான மரியாதையான சந்திப்பு, அவ்வளவுதான். அதை போய் அவருக்கு எதிராக இவருக்கு எதிராக ஏன் அவ்வளவு சிறுமைப்படுத்தி ஒன்று சிந்திக்கிறீங்க? அப்படிலாம் யோசிக்காதீங்க சார். இப்போ தஞ்சாவூரில் இந்த டீச்சர் படுகொலை அதே போல் வந்து இந்த வழக்கறிஞர் வெட்டினது, அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரி நிகழ்வுகள் நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ஒரு சமூகத்தினுடைய சிந்தனை என்பது வந்து சமூகத்தின் விளைச்சல் தான். இப்போ அந்த குற்றச்செயலை செய்தவர்கள் மட்டும் குற்றவாளிகள் இல்லை. இப்போ உதாரணமாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஒசூர் நீதிமன்றம், அந்த கிருஷ்ணகிரி அந்த நீதிமன்ற வாசலில் ஒரு வழக்கறிஞரை வெட்டுறாங்க. வெட்டியவர் மட்டும் குற்றவாளியா? சுற்றி அத்தனை பேர் நின்று வேடிக்கை பார்த்த எல்லாரும் குற்றவாளியா? அவங்களும் குற்றவாளி தானே. ஒரு 5 பேர் 10 பேர் சேர்ந்து மொத்தமாக போயிருந்தா கூட அவர் ஓடி இருப்பார். ஒரு கல் எடுத்து தெரிஞ்சா கூட அவர் அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்திருக்கலாம். அப்போ எதுவுமே செய்யாமல் வேடிக்கை பார்த்த ஒவ்வொருவரும் குற்றவாளி தானே. அப்படிதான் பார்க்கணும். அவர் மட்டும் கொலை முயற்சி செஞ்சவர் கொலையாளின்னு பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்குது சமூகம். இப்போ இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள்லாம் நீங்கள் சோதிச்சு பார்த்தீங்கன்னா நிறைந்த போதையில் இருந்திருப்பாங்க. இப்போ அந்த விரும்பிய பெண்ணை திருமணம் பண்ணி தரலைன்னு போய் ஆசிரியை கொலை பண்ணியிருக்காரு. ஒரு சராசரி மனநிலையில் இருந்திருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ இந்த மாதிரி சமூகமே குற்றச்சமூகமாக மாறிக்கொண்டிருக்குதுங்கிறத பார்த்து நம்ம வெக்கப்படணும். அதை சரி பண்ண ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். அதை விட்டுட்டு அவரை மட்டுமே ஒரு குற்றவாளின்னா, குற்றங்கள் நிகழ்வதற்கான காரணங்களை கண்டுபிடிச்சு அதை களைய முயற்சி பண்ணாமல் இருந்தால் அந்த நிறைய குற்றவாளிகள் பிரசவமாகிட்டு தான் இருப்பாங்க. அப்படிதான் பார்க்குறேன். நேற்று மட்டும் எத்தனை அங்கே ஆசிரியரை கொலை பண்ணுறாங்க, இங்கே வழக்கறிஞரை வெட்டுறாங்க, இன்னொன்று என்னது மாதிரி செயல்கள் தொடர்ச்சி நடந்து. இப்போ யாருக்குமே பாதுகாப்பற்ற ஒரு சூழல். ஆனாலும் நீங்கள் கேட்குறீங்க ஒரு முறை சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படின்ட்டு. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு நாளும் அது இந்த நிகழ்வுகளை எடுத்துக்காட்டு. சார், இப்போ வடகிழக்கு பருவமழை நல்ல ஓரளவுக்கு பரவாயில்ல பெய்ஞ்சிட்டு வந்து விவசாயிகள் வந்து நெல் விதைப்பு பணியில் ஈடுபட்டுருவாங்க. ஜீவன் சம்பான்னு சொல்லிட்டு ஒரு நெல் ரகம், நம்ம பாரம்பரிய நெல் ரகம் தான். ஆற்றங்கால் பண்ணை அமைச்சு அதனால எங்களுக்கு என்ன பாதிப்பு? விவசாயிக்கு பாதிப்பு. அதனால எங்களுக்கு என்ன பாதிப்பு? ஆட்சியில் இருக்க எங்களுக்கு என்ன பாதிப்பு? எங்களுக்கு நீங்க மண் அள்ள முடியல, மழை பெஞ்சு வெள்ளமா போச்சுன்னா பாதிப்பு. எங்களுக்கு அதெல்லாம் பாதிப்பு. இதுல என்ன பாதிப்பு இருக்கு எங்களுக்கு? விவசாயிகளுக்கு உங்களை மாதிரியான நபர்கள் நான் என்ன செய்யணும்? நான் வேணா போராடுறேன், பேசுறேன், அதை தினம்தான் பேசிட்டு இருக்கிறேன். அதுல அக்கறை கொண்டவர்கள் வேளாண் குடிமக்களினுடைய நல்வாழ்வு விதை இருக்கா? இந்தியாவில் விதை இருக்கா? நம்ம பாரம்பரிய விதைகள் கத்திரிக்காய், பூசணிக்காய் விதை வச்சிருக்கீங்களா? நெல் விதைகள் வச்சிருக்கீங்க? எல்லாம் சின்சாண்டோ மான்சாண்டோ நிறுவனத்துக்கிட்ட வித்துட்டீங்க. இப்போ போயிட்டு இவன் விதைன்னா அவன் ஒரு தடவை தக்காளி வாங்கி விதைச்சிங்கன்னா முளைக்கும், காய்க்கும். அதுக்குள்ளே விதை இருக்கும், எடுத்து போட்டால் மறுபடியும் முளைக்காது. மறுபடியும் விதைக்கு அவன்கிட்ட தான் போகணும். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு நீங்கள் தள்ளிட்டீங்க. இப்போ விதை அண்ணன் முளைக்கிற திறன் இல்லை, முளைக்கலைன்னா நான் என்ன செய்ய முடியும்? ஒரு தடவை கொடு. நான் விதை பண்ணை வச்சு விதைகளை சேகரிச்சிட்டு இருக்கேன். எங்கள் ஐயா நெல் ஜெயராமெல்லாம் 500க்கு மேற்பட்ட நெல் விதைகளை சேமித்து வச்சுருக்கிறாரு. அதை பெருக்கித்தாரேன், நீ நல்லபடியாக விதைச்சி விளைய வை. இப்போ என்னட்டு நான் கையிட்டின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. கை நீட்டி கட்டளை இட்டு அதை சரி செய்கிற நிலைமைக்கு என்னை ஆக்கு, அப்புறம் பேசு.